வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மக்கிட்ட வியூவர்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் கேட்டுக்கிட்ட சிடெட், ஏன்னா இப்போ எக்ஸாம் வந்து டிசம்பரில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் போடுறதுக்கான டேட்டு அக்டோபர் 16 இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம் டீச்சர் ட்ரைனிங்காக இருக்கட்டும், பிஎட்டாக இருக்கட்டும், இதை படிச்சிருக்கவங்களுக்கு இதை எழுதி பார்த்தா இதுலேருந்து என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, என்ன எப்படி படிக்கணும், என்ன எலிஜிபிலிட்டி, என்ன க்ரிட்டேரியா, இது எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 2024 அதுக்கான நோட்டிஃபிகேஷன் விரைவில் வெளியிடப்படுது. அதுக்கான டெஸ்ட் பேட்ச் இருக்குது. பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் எஜுகேஷன் அண்ட் ஜிகேக்கான டெஸ்ட் பேட்ச் இருக்குது. அண்ட் யூஜிடிஆர்பி செகண்ட் கிரேட் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கான நியூஸை வந்து அப் டு டேட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆன்லைன் கிளாஸஸாக இருக்கட்டும், டெஸ்ட் பேட்சஸாக இருக்கட்டும், உங்களுக்கு தேவையான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் ரிலேட்டடான டீச்சர் எக்ஸாம் ரிலேட்டடான எல்லா விஷயங்களும், எஸ்பெஷலி டீச்சர் எக்ஸாம் ரிலேட்டடான எக்ஸாம்ஸ்க்கான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நமக்கு வந்து 17/9/2024 16/10/2024 வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ இப்போ ஒரு 5 நாள் ஏற்கனவே முடிஞ்சிருக்கு. 10 நாள்னு கூட சொல்லலாம், 10 நாள் இருக்குது. இன்னும் ஒரு 20 நாள் கிட்ட டைம் இருக்குது. ஸோ லாஸ்ட் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 16/10 அக்டோபர் 16 ஸோ சென்ட்ரல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது யார் கண்டக்ட் பண்ணுறா அப்படின்னா நமக்கு வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், மத்திய இடைநிலை கல்வி வாரியம்னு சொல்லக்கூடிய அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து பேப்பர் எக்ஸாமோட டேட்டு பார்த்தீங்கன்னா 15/12/2024 பேப்பர் 1க்கு மார்னிங்கில், பேப்பர் 2க்கு மார்னிங்கில், பேப்பர் 1 வந்து ஈவினிங்கில் டைமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பற்றி இன்னும் சில விஷயங்கள். ஸோ சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதி நம்ம செலக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னா சிடெட்டை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஸ்டேட்டு, நிறைய ஸ்டேட்டில் வந்து சிடெட்டையுமே சிடெட் எழுதியிருந்தால் ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுத வேண்டான்றது சில ஸ்டேட்ஸ் இருக்குது, அங்கே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அப்படி இல்லை, ஆனால் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான் எடுத்துக்கிறாங்க. இன்னொன்று, அந்த சிடெட் பாஸ் பண்ணி இருந்தால், இதே நமக்கு இப்போ இருக்குது டெட்டு பாஸ் பண்ணி இருந்தால் நியமன தேர்வு, அந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட் வைப்பாங்க. அப்படி இல்லை, ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வேறு எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா இருக்கும். ஸோ சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பாஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நவோதயா ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், கேந்திர வித்யாலயா கேவி அப்படின்னு சொல்லக்கூடிய கேந்திர வித்யாலயா, மத்திய அரசு பள்ளிகள், சைனிக் ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், ஏர்ஃபோர்ஸில் இருக்கிற ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், ரயில்வே ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி மத்திய அரசு பள்ளிகளில் ஆசிரியராக ஆகிறதுக்கான குறைந்தபட்ச தகுதி, அதாவது கண்டிப்பாக தகுதி தேர்வு பாஸ் பண்ணி இருந்தால் மட்டும்தான், கிளியர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஆசிரியர். அதுக்கடுத்து ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமோ எழுதுறதுக்கோ உங்களுக்கு டெட்டை பற்றி தெரிஞ்சிருக்கிற பட்சத்தில் சேம் தான், ரெக்ரூட்மெண்ட்டோ இல்லை எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியாவிலையோ கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நமக்கு டேட் ஆஃப் எக்ஸாம் வந்து 15 டிசம்பரில் எக்ஸாமு. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் பற்றி சொல்ல சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது 2011 கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி கொண்டு வந்தாங்க. வருஷத்துக்கு 2 தடவை நமக்கு அந்த டெஸ்ட் வந்து நடக்கும். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா புல்லட்டினை ஃபுல்லாக படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி இருக்கான்னு பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2 விஷயம்தான். கரெக்டான யூனிவர்சிட்டியில் பிஏவும் பிஎடும் படிச்சிருக்கணும். எலிமெண்ட்ரி எஜுகேஷன் பேப்பர் 1 எழுதணும்னா டிஐஇடி அப்படிங்கக்கூடிய 2ம் படிச்சிருக்கணும். டிடிஎட் படிச்சிருந்தா போதும், அப்படி இல்லைன்னா டிஐஇடி அப்படின்றது படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.
சில இதில் டிடி வேறு, சில ஸ்டேட்டில் டிஐஇடி அப்படின்னு வருது. ஸோ அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷனை பின் பண்ணும்போது கரெக்டான முறையில் ஃபில் பண்ணுங்கள். போஸ்டல் பின்கோடை கரெக்டாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேமெண்ட்டு கரெக்டாக பே பண்ணுங்கள். ஸோ சிடெட் அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போங்க, அப்ளை ஆன்லைன்னு கொடுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நான் ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்து பண்ணுங்கள். அப்லோடு ஃபோட்டோ, சிக்னேச்சர், அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் ஃபீ பே பண்ணுங்கள். கன்ஃபர்மேஷன் பேஜ் எடுத்து பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆதென்டிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கும்போது ஸோ எல்லாத்தையுமே கேண்டிடேட் நேமு, டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஜெண்டர், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மில் ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மு, அதுக்கப்புறம் வந்து பாஸ்வேர்ட் போட்டுக்கணும். ஒவ்வொரு கட்டத்துலையும் நீங்கள் இன்னைக்கு பே பண்ணலான்னா நாளைக்கு பே பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷனில் தான் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் நம்பரும் டேட் ஆஃப் பர்த், அதாவது ஒரு பாஸ்வேர்டும் செட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அதை போடும்போதெல்லாம் உங்களுக்கு வந்துடும். ஸோ அடுத்து வந்து பாஸ்வேர்டு எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்பர் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி அப்ளை பண்ணி பார்த்துட்டு டவுட்ஸ் இருந்தாலும் நம்மளோட சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாஸ்வேர்டு வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுறது வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேண்டிடேட் ஷுட் லாக் அவுட் ஆஃப் தி எண்ட் ஆஃப் த செஷன் cannot be tampered by unauthorized person. ஸோ கரெக்டாக வெளியிலலாம் பண்ணும்போது கரெக்டாக லாக் அவுட் பண்ணிடுங்க. அதே மாதிரி லாகின்லேயே இருக்கும்போது டேம்பர் பண்ண வாய்ப்பு இருக்குது, அதனால் முடிச்சிட்டிங்கன்னா லாக் அவுட் பண்ணிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்கேண்ட் இமேஜஸ்க்கெலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இமேஜ் வந்து 10 to 100 KB தான் இருக்கணும். ஸோ டைமென்ஷன் ஆஃப் த ஃபோட்டோகிராஃப் வந்து இவ்வளோ தான் இருக்கணும். சிக்னேச்சர் இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு வந்து இந்த வீடியோ இந்த ஸ்லைடில் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறது. ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் வந்து ஸ்ட்ரக்சர் அண்ட் கண்டென்ட் ஆஃப் த சிலபஸ் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2ல. ஃபஸ்ட்டு பேப்பர் 1க்கு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி, பிரைமரி ஸ்கூலோட சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் லேர்னிங் பெடகாகி. ஸோ 30 கொஷின்ஸில் 15 கொஷின்ஸ் எதை பற்றி வருது அப்படின்னா பார்த்தீங்கன்னா சைல்ட் டெவலப்மெண்ட் பிரைமரி ஸ்கூல் சைல்டோட தான் வருது. அடுத்து 5 கொஷின்ஸ் வந்து ஸ்பெஷல் நீட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பற்றி வருது. அடுத்த 10 கொஷின் லேர்னிங் பெடகாகி பற்றி வருது. அடுத்து மேத்தமேட்டிக்ஸில் 30 கொஷின்ஸ். ஸோ மேத்தமேட்டிக்ஸில் எந்த மாதிரியான டாபிக் வரும்ன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சைல்ட் டெவலப்மெண்ட். ஸோ இது வந்து நம்மளோட சப் டாபிக்ஸ் பாருங்க. கான்செப்ட் ஆஃப் டெவலப்மெண்ட், ரிலேஷன்ஷிப் வித் லேர்னிங், பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன், ஸோ சோசியலைசேஷன் ஆஃப் ப்ராசஸ். ஸோ இதை நீங்கள் படித்து பாருங்கள். ஸோ இதை வந்து அடுத்து லாஸ்ட் ஸ்லைடில் டீட்டெயில்டாக என்ன மாதிரியான விஷயம். ஸோ நமக்கு வந்து டிஎன் டெட்டை பொறுத்த வரைக்கும் இது என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த சைக்காலஜி அண்ட் பெடகாகி அப்படிங்கிறது ரொம்ப கிளியர் கட்டாக நம்மளோட கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸோட ரொம்ப கனெக்ட் ஆகி, அதே நேரத்தில் சைல்டோட கேரக்டரிஸ்டிக்ஸு, அவங்களோட மெமரி, அவங்களோட பிஹேவியரல் ரிஃப்ளெக்ஷன், தாட்ஸ், இதை பற்றினது இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இப்போ போயிட்டுருக்கு. சைல்டு வித் ஸ்பெஷல் நீட்ஸ், CWSN அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கான தனித்தனியான கொஷின்ஸ், எப்படி இன்க்ளூசிவாக அவங்கள ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே கொடுப்பீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். அடுத்து லேர்னிங் அண்ட் பெடகாகி. ஸோ காக்னிஷன், எமோஷன், மோட்டிவேஷன், லேர்னிங் ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு லேர்னிங் அண்ட் பர்சனல் என்விரான்மெண்ட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் ஆகும். எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோ இல்லை லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சிலபஸை பற்றி நம்ம ஃபெமிலியர் ஆகிக்கும். ஸோ அடுத்து மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் வைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் வந்து நமக்கு கொஷின்ஸு அதை பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு 30 கொஷின், செகண்ட் வந்து மேக்ஸில் 30 கொஷின், கண்டென்ட் அண்ட் பெடகாகி 30 கொஷினில் 15 கண்டென்ட்டு 15 பெடகாகி. டெட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கண்டென்ட் ஓரியன்டாக இருக்கும். இது வந்து ஈக்குவலாக பெடகாகி அண்ட் கண்டென்ட் ஈக்குவலாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேத்தமேட்டிக்ஸில் ஏ வந்து கண்டென்ட். ஸோ கண்டென்ட்னா என்ன, 1 to 5 பொறுத்த வரைக்கும் ஜாமெட்ரி, ஷேப்ஸு, ஸ்பேஷியல் அண்டர்ஸ்டாண்டிங், சாலிட்ஸ் அரவுண்ட் அஸ், நம்பர்ஸ், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், மெஷர்மெண்ட். ஸோ இதில் கண்டென்ட்ல என்ன கொஷின் வரும்? ஸோ யூனிட் ஆஃப்
இப்போ கன்வர்ஷன் யூனிட் வந்து டெசிமல்லேருந்து இதுக்கு கன்வெர்ட் பண்ணுறது, சென்டிமீட்டர்லேருந்து கிலோமீட்டர் கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் வரலாம். டைம் வெயிட் இதெல்லாம் வந்து வரலாம். ஸோ இதுவே பெடகாகி அப்படிங்கும்போது இது ரொம்ப டிஃபர் ஆகும். ஸோ அது எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். இப்போ பெடகாகி முக்கியமான விஷயம் வந்து நமக்கு பெடகாகிக்கல் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வால்யூம் டேட்டா ஹேண்ட்லிங்லாம் வந்துடுது இதிலே. அடுத்து பெடகாகிக்கல் பார்த்தீங்கன்னா, ஸோ கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. நேச்சர் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ், லாஜிக்கல் திங்கிங், ரீசனிங், mathematics in curriculum, language of mathematics, community mathematics, problem of teaching mathematics, evaluation through formal informal methods. So formal informal methods, diagnostic, remedial teaching. So நம்ம பெடகாகிக்கல்ல ரொம்ப வெல்வெஸ்டா இருக்கும். இப்போ நீங்க டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட சோர்ஸ் புக்ல இது எல்லாமே இருக்கும். நேச்சர் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ், மேத்தமேட்டிக்கல் அதாவது மாமேதைகள்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வந்த டெரிவேஷன் இதெல்லாமே நம்மளோட சோர்ஸ் புக் வள நூல்னு சொல்லுவாங்க, அதுல ரொம்ப கிளியர் கட்டா இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இந்த கொஷின்ஸ். ப்ராப்ளம்ஸ் ஆஃப் டீச்சிங் மேத்தமேட்டிக்ஸ். So evaluation through formal and informal, different types of evaluation in mathematics இதெல்லாம் இருக்கும். So environmental studies அது 30, அது 10 15 15 பிரிக்கிறாங்க. So food, water, shelter, relationship, family, friends, work and play, animals இதெல்லாம் வந்து content. So 1 to 5th தான் இருக்கும். நல்லா கவனிங்க, 1 to 5th தான். அதில் பெடகாகிக்கல் இஷ்யூஸ், கான்செப்ட் அண்ட் ஸ்கோப் ஆஃப் இவிஎஸ், இவிஎஸ்க்கு என்னென்ன இருக்கு, இவிஎஸ் இன்டகிரேட்டட் இவிஎஸ்ஸா எப்படி யூஸ் பண்ணலாம், என்விரான்மெண்டல் எஜுகேஷன்னா என்ன, ஸ்டடீஸ்னா என்ன, ஸோ லேர்னிங் பிரின்சிபல்ஸ் என்ன, ஸ்கோப் அண்ட் ரிலேஷன், சயின்ஸுக்கும் சோஷியல் சயின்ஸுக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன, ஆக்டிவிட்டீஸ் என்ன, எக்ஸ்பெரிமெண்டேஷன் என்ன, ப்ராக்டிக்கல் ஒர்க் என்ன. ஸோ இதெல்லாம் தான் சொல்லிக்கணும். ஸோ சைக்காலஜி 30 மார்க்கு, மேக்ஸ் 30 மார்க்கு, சயின்ஸ் 30 மார்க்கு. அடுத்து லாங்குவேஜ் 1 அண்ட் லாங்குவேஜ் 2. ஸோ 2 லாங்குவேஜ் எழுதணும். நீங்கள் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் தான் லாங்குவேஜ் 1 and 2. ஸோ இந்த ஹிந்திக்கு பதிலாக நீங்கள் தமிழ் வராது. அதில் தமிழ் வந்து நிறைய இடத்துல இது வரைக்கும் வரல. ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் வந்து 2 லாங்குவேஜும் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கிலீஷையே 2 லாங்குவேஜாகவும் செலக்ட் பண்ண முடியும். சாரி இங்கிலீஷ் வந்து 2 லாங்குவேஜ் வராது. ஸோ லாங்குவேஜ் 1 அண்ட் லாங்குவேஜ் 2 வரும்போது 2லேயுமே அன்சீன் ப்ரோஸ் அண்ட் பேசேஜஸ் இதுதான் வந்திருக்கும். ஸோ ஏதாவது ஒரு லாங்குவேஜ் 1 அண்ட் லாங்குவேஜ் 2 வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழ் வந்து வந்ததில்லை. இங்கிலீஷே 2வது லாங்குவேஜாகவும் செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னு தான் இதோட கிளியர் கட் வந்து நம்ம அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்ல வந்து நான் சொல்றேன். ஸோ லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் பெடகாகி ஆஃப் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். ஸோ இப்போ லாங்குவேஜ் அண்ட் லேர்னிங் அண்ட் அக்விசிஷன், பிரின்சிபல் ஆஃப் லாங்குவேஜ் டீச்சிங், ரோல்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ், ரெமிடியல் டீச்சிங், எவாலுவேட் அண்ட் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் என்னென்ன, கிரிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ், ரோல் இன் கிராமர். ஸோ இதெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லாங்குவேஜ் கொஷின்ஸ் வந்து 30. லாங்குவேஜ்லையும் நம்மளோட வெக்காபுலரி, ரீடிங், ரைட்டிங் இந்த மாதிரியான ஸ்கில்ஸை வந்து எடுக்கிறதும், அதே நேரத்தில் அந்த ஸ்கில்ஸை இம்பாக்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான பெடகாகிக்கல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் 2 விஷயத்தையுமே கிளியர் கட்டாக நம்ம படிச்சிருந்தோம் மட்டும்தான் சிடெட்டை வந்து நம்ம அட்டன் பண்ண முடியும். ஏன்னா அவங்க கொஷின் பேட்டர்ன்லேயே கண்டென்ட்டுக்கும் பெடகாகிக்கும் கிளியர் கட்டாக இஷ்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மார்க்குக்கான விஷயங்களை வந்து செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம வந்துட்டு பேப்பர் 2 அதை பற்றி பார்ப்போம். சைல்டு டெவலப்மெண்ட் பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் 6 to 8 படிச்சிருக்கோங்க. அதாவது நமக்கு எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட் டிகிரி பிஏ அண்ட் பிஎட் படிச்சிருக்கணும். ஸோ இதுலேயும் சப்ஜெக்ட் 2 விஷயமா வரும். மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸாக இருந்தால் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸில் 60 questions, அண்ட் சோஷியல் சயின்ஸாக இருந்தால் ஆர்ட்ஸ், இங்கிலீஷோ ஆர்ட்ஸ் சப்ஜெக்டாக இருந்தால் 60 question வந்து அதுலேயே வந்துடும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி அதே தான். அந்த 30 questions 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து சைல்டு டெவலப்மெண்ட் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் சைல்டு. ஸோ 6 to 8 வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட். அந்த 8ன்னா உங்களுக்கு 14. ஸோ 6th அப்படிங்கும்போது அவங்களோட ஏஜ் வந்து 10க்கு மேலே. அப்போ அவங்க 10 to 14 years. அங்கே வந்து நீங்கள் வந்து 10 years வரைக்கும் பார்த்துருப்போம். 6 to 11 years. இந்த அந்த இயருக்கு தகுந்த டெவலப்மெண்ட் பிரின்சிபல்ஸ் படிச்சிருக்கணும். ஸோ கான்செப்ட் ஆஃப் த டெவலப்மெண்ட் ஆஃப் த சில்ட்ரன், ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட், சோஷியலைசேஷன் ப்ராசஸ்,
ஸோ பியாஜே, கோல்பர்க், வியாக்ஸ்கி அவங்களோட பிரின்சிபல்ஸ் இதெல்லாம் வந்து படிச்சிருக்கணும். ஸோ மல்டி டைமென்ஷனல் இன்டெலிஜென்ஸ், லாங்குவேஜ் அண்ட் தாட், கார்ட்னரோடது, இந்த மாதிரி தியரிஸ் வந்து 15 கொஷின்ஸ் வருது. அடுத்து லேர்னிங் அண்ட் பெடகாகி, மோட்டிவேஷன் அண்ட் லேர்னிங், காக்னிஷன், ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் லேர்னிங், பர்சனல் என்விரான்மெண்ட், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து 15 கொஷின் வரும். ஸோ இதெல்லாம் சப்டாபிக் பற்றி எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து எந்த மாதிரி படிக்கணும்னு நான் ஃபர்தரான அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை பற்றின ஃபெமிலியாரிட்டி இல்லாதவங்களுக்கான ஒரு ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன் நான். அடுத்து ஒவ்வொரு சப்டாபிக், இப்போ பேப்பர் 1க்கு தனியாக, பேப்பர் 2க்கு தனியாக, பேப்பர் 1ல் எது எப்படி படிக்கணும், பேப்பர் 2ல் இருக்கிறவங்க எது எப்படி படிக்கணும், இனிமேல் செப்பரேட் வீடியோ வரும். ஸோ மேக்ஸ்னா பிரைமரி லெவலுக்கு என்ன படிக்கணும், எலிமெண்ட்ரி செகண்டரி, நம்ம வந்து அதை வந்து பிரைமரி அண்ட் செகண்டரின்னு சொல்லுவோம், ஹை ஸ்கூல்னு சொல்லுவோம். இங்கே வந்து பிரைமரின்னு கொடுத்துருக்காங்க, எலிமெண்ட்ரி ஸ்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இது வந்து அடுத்து மேக்ஸ் 2 ஸ்ட்ரீம் இருக்குது. மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் மேக்ஸு அண்ட் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம், சயின்ஸ் ஸ்ட்ரீம் அண்ட் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா 60 கொஸ்டின், அதில் மேத்தமேட்டிக்ஸ்க்கு 30 கொஸ்டின், அந்த 30 கொஸ்டினில் கண்டென்ட்டுக்கு 20 கொஸ்டின், பெடகாகிக்கு 10 கொஸ்டின். ஸோ அதில் சப் டாபிக் பார்த்தீங்கன்னா நோயிங் அவர் நம்பர்ஸ், பிளேயிங் வித் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், நெகட்டிவ் அண்ட் இன்டீஜர்ஸ், ஃப்ராக்ஷன்ஸ், இன்ட்ரோடக்ஷன் டு அல்ஜிப்ரா, ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஜாமெட்ரி, இதெல்லாம் வந்துடுது, மென்சுரேஷன், டேட்டா ஹேண்ட்லிங், இதெல்லாம் வந்துடுது. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸில் கண்டென்ட் அதே மாதிரி தான் பேப்பர் 1க்கு பார்த்த மாதிரி சோர்சஸ் ஆஃப் ஃபுட்டு, காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட்டு, கிளீனிங் ஃபுட்டு, மெட்டீரியல்ஸ் ஆஃப் டெய்லி யூஸ், வேர்ல்ட் ஆஃப் லிவிங், நேச்சுரல் ஃபினோமினா, எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் சர்க்கியூட்ஸ், மேக்னட்ஸ். சயின்ஸ் 6 to 8 வரைக்கும் இருக்கிற எல்லா ஹெட்டிங், 6 to 10 வரைக்கும் இருக்கிற ஹெட்டிங்ஸை கவர் பண்ணிக்கலாம். ஸோ பெடகாகிக்கல் இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ், ஸோ டீச்சிங் மெத்தட்ஸ், மேக்ஸ் டீச் பண்ணுற ஒரு மெத்தட் இருக்கும், இண்டக்டிவ் மெத்தட், டிடக்டிவ் மெத்தட்னு சொல்லுவோம். விதி வருமுறை, விதி விலக்கு முறைன்னு சொல்லுவோம் தமிழில். அது மாதிரி சயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னோவேஷன் மெத்தடு, மெட்டீரியலிஸ்டிக் மெத்தடு, அதுக்கப்புறம் வந்து அப்ரோச்சஸ்ஸு, ப்ராஜெக்ட் மெத்தடு, இதுலேயும் இண்டக்டிவ் மெத்தட், டிடக்டிவ் மெத்தடு, இந்த மாதிரி ரெமிடியல் டீச்சிங் எப்படி சயின்ஸுக்கு கொடுக்கலாம், எவாலுவேஷன் எப்படி இருக்கலாம். ஸோ அந்தந்த டாபிக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை வந்து எப்படி வந்து நீங்கள் டீச் பண்ணுவீங்க, எப்படி இவாலுவேட் பண்ணுவீங்க, இதுதான் பெடகாகிக்கல்ல வரும். ஸோ 10 கொஷின் பெடகாகிக்கல் இஷ்யூஸு, அதுக்கப்புறம் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸு, இந்த மாதிரியான கொஷின்ஸில் உங்களுக்கு வந்துடும். ஸோ கண்டென்ட் வந்து 20 கொஷின்ஸு, பெடகாகிக்கல் இஷ்யூஸ் வந்து 10 கொஷின்ஸ். ஸோ பெடகாகிக்கலில் இது மட்டும் இல்லை, கிளாஸ் ரூம் டீச்சிங், கிளாஸ் ரூமில் சயின்ஸை எப்படி டீச் பண்ணுவீங்க, எப்படி இது பண்ணுவீங்க, விஷ் பண்ணுவீங்க, எப்படி யூஸ் பண்ணுவீங்க, எப்படி வந்து அவனை வந்து டிசைன் பண்ணுவீங்க, இந்த மாதிரியான கொஷின்ஸ் நிறைய வரலாம். ஸோ அப்சர்வேஷன் மெத்தடு, டிஸ்கவரி மெத்தட், இதெல்லாம் மெத்தட்ஸ் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்து சோஷியல் சயின்ஸ் ஸ்ட்ரீமாக இருந்தால் 60% சோஷியல் சயின்ஸ்லேயே வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் என்ன மாதிரியான டாபிக், ஜியாகிரஃபி, சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் லைஃப், அதாவது சிவிக்ஸு. ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் இது வென், வேர் அண்ட் ஹவ், இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இல்லை டாபிக்ஸோட கிஸ்ட்டு தான் இது, வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் வேறு ஸ்கூல் புக்ஸை படிக்கிறதோட முக்கியத்துவம் தான் இதில் சொல்லியிருக்கலாம். ஸ்கூல் புக்ஸ்லேயே இது எல்லாமே வந்துடும். அதனால் உங்களுக்கு லோக்கல் கவர்மெண்ட்டு, மேக்கிங் அண்ட் லிவிங், டெமோக்ரஸி, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அன்பாலிசிங் ஜென்ரேஷன், அன்பேக்கிங் ஜெண்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வேர், வென் அண்ட் ஹவ், அதுக்கப்புறம் வந்துட்டு த ஏர்லியஸ்ட் சொசைட்டிஸ், இது எல்லாமே ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு டாபிக்ஸ் தெரியும், அந்த மாதிரியான டாபிக். ஸோ இதில் வந்து எந்தெந்த டாபிக் வைஸ் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன மாதிரியான ஸ்டடி மெத்தட் யூஸ் பண்ணோம், கிளாஸ் ரூம் டீச்சிங்கில் புதுசாக வந்திருக்கிற சேஞ்சஸ் என்ன, அதை வந்து நம்ம கிளாஸ் ரூம் டீச்சிங்க்கு எஃபெக்டிவாக எப்படி யூஸ் பண்ணணும், இதெல்லாம் தான் அந்த சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜி. அதை வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து கண்டென்ட். ஸோ 40 கொஷின்ஸ் கண்டென்ட்டு, 20 கொஷின்ஸ் வந்து பெடகாகிக்கல் இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் அண்ட் சோஷியல் சயின்ஸ் அண்ட் சோஷியல் ஸ்டடீஸ், கிளாஸ் ரூம் ப்ராசஸ், ஆக்டிவிட்டீஸ் அண்ட் டிஸ்கோர்ஸ், டெவலப்பிங் கிரிட்டிக்கல் திங்கிங், என்கொயரி, எம்பிரிக்கல் எவிடன்ஸ், ப்ராப்ளம் ஆஃப் டீச்சிங் அண்ட் சோஷியல் சயின்ஸ் அண்ட் ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் பிரைமரி அண்ட் செகண்டரி சோர்சஸ்,
ஸோ இது எப்படி யூஸ் பண்ணலாம், ப்ராஜெக்ட் எப்படி கொடுக்கலாம், எவாலுவேஷன் எப்படி பண்ணலாம், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இதில் சொல்ல போகிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜில் 30 கொஸ்டின்ஸு, லாங்குவேஜ் 1ல் 30 கொஸ்டின்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 50 கொஸ்டின்ஸ் வந்து காம்ப்ரிஹென்ஷன். நமக்கு பேப்பர் 1ல் பார்த்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு 15 கொஸ்டின் காம்ப்ரிஹென்ஷன், வெக்காபுலரி இருக்கலாம், ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம், இல்லை அதோட மீனிங் என்னன்னு கேட்கலாம், தீம் என்னன்னு கேட்கலாம், மேட்ச் த ஃபாலோயிங் கொடுக்கலாம், சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கன்னு கொடுக்கலாம், ஜம்பிள் சென்டென்ஸ் கொடுக்கலாம், இல்லை வந்து எது கரெக்டு எது தப்பு அப்படின்ற கொஷின்ஸ் கொடுக்கலாம். ஸோ இதுதான் 15 மார்க். ஸோ லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதே தான். லாங்குவேஜ் லேர்னிங் அண்ட் அக்விசிஷன், லாங்குவேஜ் டீச்சிங், லிசனிங், லாங்குவேஜ்னால என்னென்ன ஸ்கில்ஸு, ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸு, ரெமிடியல் டீச்சிங், இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ இதில் இன்னைக்கு வீடியோவில் முக்கியமான ப்ரைமரியாக தேவைப்படுற சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ வின்னிங் ஸ்ட்ராட்டஜின்னு நம்ம கொடுத்துருந்தது முக்கியமாக சொல்கிறேன் நான். 2 விஷயம். டீச்சர் ட்ரைனிங் நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி, பிஎட் படிச்சிருந்தாலும் சரி, உங்களோட சோர்ஸ் புக்கை நூக் அண்ட் கார்னர் தரவாக படிச்சிடணும். அந்த பிரின்சிபல்ஸை அந்த கான்டென்ட் சப்ஜெக்ட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க, அந்த ஃபுட்டில் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் அப்படிங்கும்போது ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் இல்லை செகண்டரி சோர்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் அப்படின்னு வருது. அதுவே பெடகாகிக்கல் அப்படின்னா how to teach the importance of balanced diet in your classroom அப்படிங்கும்போது what is the best method for teaching balanced diet in your ஸோ பேலன்ஸ் டயட், அதான் பேலன்ஸ் டயட்னா எப்படி டீச் பண்ணுவீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரியான கொஷின்ஸ். அப்போ குரூப் டிபேட்டா, பார்ட்டிசிபேஷன் மெத்தடா, இல்லை வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸா அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரியான பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கான கைடன்ஸ் அண்ட் வின்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ், அதாவது வெற்றி பெற்றவருடைய வெற்றி உத்திகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சீடெட் வந்து 2011 ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல நான் எழுதி கிளியர் பண்ணியிருக்கேன். என்னோட இக்னோவில் நான் பிஎட் படித்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் வச்சு நான் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ வருஷங்கள் ஆனாலும் நான் டீச்சிங் ஃபீல்டே இருக்கேன், ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டெட்டு கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட பேசிஸில் நான் இப்போ இருக்கிற சீடெட்டுக்கான ஸ்ட்ராட்டஜிஸை அடுத்தடுத்த வீடியோஸில் சின்னதாக ஸ்ப்ளிட் பண்ணி பேப்பர் 1க்கு தனியாக, பேப்பர் 2க்கு தனியாக போடுறேன். கண்டிப்பாக சீடெட்டு நம்ம வேலைக்கு போகல அந்த குரூப்பில். ஸோ அந்த குரூப் அப்படின்னா என்னன்னா, சென்ட்ரல் டீச்சராக நம்ம எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகல, பட் இட் ஹாஸ் அ வெரி பிக் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. டெட் எழுதுறதுக்கான ஒரு டெட்டுக்கு எப்படி படிக்கணுங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு நாங்கள் ரெக்ரூட்மெண்ட் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேவிஸில் போய் ஒர்க் பண்ணலாம், அண்ட் நவோதயா ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணலாம், சைனிக் ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக சீடெட்டை அப்ளை பண்ணி எழுதி பாருங்கள். டெட் பேப்பர் எழுதி கிளியர் பண்ணி வச்சிருக்கவங்களும் சரி, இனிமே டெட் எழுத வேணும்னு நினைக்கிறவங்களும் சரி, கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. டிசம்பரில் எக்ஸாம், இன்னும் 2 months இருக்குது. டெஃபினட்டாக நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கனாலே கைடன்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் கிளியர் கட்டாக நான் கொடுத்துருவேன். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க முடியும். நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் இந்த எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.